நாம் வெளியிடக்கூடிய அறிவிப்புகள் ஆணைகளாக வேண்டும் என்று முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் எக்ஸ் தளத்தில் பதிவிட்டிருக்கிறார். பல்வேறு துறை சார்ந்த தொழில் வளர்ச்சி மற்றும் பல்வேறு துறை சார்ந்த திட்டங்களுடைய நிலை குறித்து அந்த துறை சார்ந்த அமைச்சருடன் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் ஆய்வு மேற்கொண்டார். குறிப்பாக புதிதாக தொடங்கப்பட்ட மாவட்டங்களில் மேற்கொள்ளப்பட்டு வரக்கூடிய வளர்ச்சிப் பணிகள் எந்த நிலையில் இருக்கிறது என்பதும் உள்கட்டமைப்பு பணிகள் எவ்வாறு நடைபெற்று வருகிறது என்பது தொடர்பாகவும் அந்தந்த அமைச்சர்களிடம் கேட்டறிந்தார். இந்த நிலையில் அரசு அறிவிக்கக்கூடிய திட்டங்கள் உடனடியாக செயல்பாட்டுக்கு வர வேண்டும் என்ற விதத்தில் பல்வேறு உத்தரவுகளை பிறப்பித்திருக்கிறார். விவரங்களோடு இணைகிறார் சிறப்பு செய்தியாளர் அபினேஷ், விவரம் என்ன? தேவப்பிரியன், முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் தொடர்ந்து பல்வேறு துறைகளுடைய ஆய்வுக் கூட்டங்களை நேரடியாக துறை வாரியாக ஆய்வுக் கூட்டம் நடத்தி வருகிறார். அந்த வகையில் இன்றைக்கு தலைமைச் செயலகத்தில் 4 மணி நேரத்திற்கு மேலாக 10 துறைகளுடைய செயல்பாடுகள் குறித்து தொடர் ஆய்வு மேற்கொண்டார். குறிப்பாக இந்த ஆய்வுக் கூட்டத்தை பொறுத்தவரை நில பண்பாட்டு தகவல் அமைப்பு, நீடித்த நிலையான சுரங்க கொள்கை உருவாக்கும் பணிகள், தமிழ்நாடு அரசு போக்குவரத்து கழகங்களுடைய செயல்பாட்டு திறன், தேவை வழங்கல் மற்றும் நிதி நிலையை மேம்படுத்தும் திட்டம், சமூக நீதி விருதுகளின் செயல்பாடுகள், 6 முதல் 9ஆம் வகுப்பு மாணவர்களுக்கு அடிப்படை கணினி அறிவியல் மற்றும் செயற்கை நுண்ணறிவு திறன் வளர்க்கும் திட்டம் உள்ளிட்ட வகை குறித்து ஒரு விரிவான ஆலோசனைகளை மேற்கொண்டார். மேலும் புதிதாக உருவாக்கப்படக்கூடிய 6 மாவட்டங்களில் அமைக்கப்பட்டு வரக்கூடிய மாவட்ட விளையாட்டு வளாகங்கள், கட்டுமான பணிகள் போன்ற பல்வேறு துறைகளின் திட்டங்களின் செயல்பாடுகள் குறித்து விரிவாக ஆய்வு மேற்கொண்டார். மேலும் இந்த துறைகளின் சார்பில் நடைபெற்று வரக்கூடிய பணிகள் அனைத்தையும் உரிய காலத்திற்குள் விரைவாக முடித்திடவும் அரசு உயர் அலுவலருக்கு பல்வேறு அறிவுறுத்தல்களை முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் வழங்கினார். மேலும் இந்த அறிவித்தல் என்பது ஒரு ஆணையாக வேண்டும் எனவும் அரசாணைகள் செயல்பட வேண்டும், அதுதான் ஒரு திராவிட மாணவர்களுடைய சிறப்பு என அனைவர் மனதிலும் பதிய வேண்டும். அந்த வகையில ஒவ்வொரு துறையிலும் அரசு செய்து முடித்திருக்கக்கூடிய பணிகள், நடைபெற்று வரக்கூடிய பணிகள் மக்களிடையே ஒரு வரவேற்பை பெற்றிருக்கக்கூடிய வகையில குறித்த காலத்துக்குள் முடித்ததற்கு பல்வேறு அறிவுறுத்தல்களையும் வழங்கியிருக்கிறார். அந்த வகையில இன்றைக்கு 10 துறைகளுடைய ஒரு விரிவான ஆய்வுக் கூட்டம் என்பது முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் தலைமையில நடைபெற்றிருக்கிறது. தேவப்பிரியன், உங்களுடைய விரிவான தகவலுக்கு நன்றி அபினேஷ்.